காரைக்கால் புதுச்சேரி கடல் பகுதியில் பறந்து கடற்படைக்கு சொந்தமான குட்டி ரோந்து விமானம் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பாதுகாப்பு குறித்த ஆபரேஷன் ஹாம்லா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ரோந்து விமானம் மாயமானது குறித்து விரிவா சொல்லுங்க. இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து விமானம் நேற்று ரோந்து பணியில் குறிப்பாக புதுச்சேரி கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திடீரென மாயமானது. அதாவது CAG 791 என்ற ரோந்து விமானம் சென்னையிலிருந்து நேற்று இரவு 7 மணிக்கு இங்கிருந்து ரோந்து பணிக்காக சென்றுள்ளது. சரியாக ஒரு 9 மணி அளவில், அதாவது கட்டுப்பாட்டு அறைக்கும் அந்த ரோந்து விமானத்துக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பு 9:23 அளவில் திருச்சியில் இருக்கக்கூடிய ரேடார் கருவி மூலம் அந்த காரைக்கால் பகுதியில் அந்த விமானம் இருந்ததாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு அந்த விமானத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரை தெரியாததால் அந்த விமானம் மாயமாகி இருப்பதாக தற்பொழுது இந்திய கடலோர காவல்படையால் அறிவிக்கப்பட்டு அந்த விமானத்தை தேடக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது ஆபரேஷன் ஆம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகை இன்றைய தினம் தமிழக கடலோர மாவட்டங்களிலேயும் புதுச்சேரியிலும் நடைபெற காவல்துறையால் திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக தான் நேற்று இரவு இந்த ரோந்து விமானம் கடலோர காவல்படையால் அனுப்பப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததாக கடலோர காவல்படையுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் மாயமான இந்த விமானம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், அதாவது நேற்று இரவு சுழல் காற்று அல்லது வேறு ஏதாவது காரணமா அல்லது உண்மையிலே தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது குறித்து தற்போது முதற்கட்டமாக விசாரணை நடைபெற்று வருவதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமலா, கோகுல், விமானத்தில் இருந்தவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்கள பத்தின தகவல் ஏதாவது இருக்கா கோகுல்? அதாவது ரோந்து விமானம் 2014ஆம் ஆண்டு இந்திய கடலோர காவல்படைக்கு வாங்கியிருப்பதாக கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது அதிநவீன ரோந்து விமானம் என்றும் இந்த விமானம் மூலம் வங்கக்கடல் பகுதியிலையும் பாக்சல் சந்தி உள்ளிட்ட கடல் பகுதியிலையும் ரோந்து பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்ததாகவும், இந்த விமானத்தை இயக்கியவர்கள் அதாவது அனுபவம் வாய்ந்த 2 விமானிகள் இந்த விமானத்தை இயக்கியிருப்பதாக இந்திய கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அந்த அதாவது கண்காணிப்பு பணியில் ஈடுபட ஒரு அதிகாரியும் கடற்படையை சேர்ந்த கடலோர காவல்படையை சேர்ந்த ஒரு அதிகாரியும் அந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் விமானிகள் 2 பேர், ஒரு அதிகாரி உட்பட 3 பேர் அந்த விமானத்தில் பயணித்ததாக கடலோர காவல்படையுடைய செய்திக்குறிப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த அதிகாரிகள் யார் யார் என்ற விவரத்தை கடலோர காவல்படை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அதிகாரிகள் தெரிவிக்க மறுத்துவிட்டாங்க. ஆனால் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரும் இல்லை என்பதை மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் வெளி மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் அந்த விமானத்தை இயக்கியிருப்பதாகவும், ஆனால் யார் யார் என்ற விவரங்களை இந்திய கடலோர காவல்படை அதிகாரப்பூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை. மேலும் அவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான எல்லா நடவடிக்கையும் தற்பொழுது மேற்கொண்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்திய கடலோர காவல்படையுடைய 5 நவீன கப்பல்கள் மற்றும் இந்திய கடற்படையுடைய 4 கப்பல்கள் தமிழக கடலோர காவல்படையுடைய ரோந்து படகுகள் மூலம் தீவிரமாக கடல் பகுதியில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதே போல மீனவர்களுக்கு இது குறித்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதாவது மீனவர்கள் இது போன்ற ரோந்து விமானம் கடல் பகுதியில் விழுந்தால் உடனடியாக தகவல் தெரிவிப்பதற்கு அவர்களுக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல இந்த விமானத்தை பொறுத்தளவு அந்த விமானத்தில் தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்தும் இருப்பதாக கடலோர காவல்படையுடைய அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் விமானிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை உயிருடன் மீட்பதற்கு விமானத்திலே தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த விமானம் கடல் பகுதியில் மிதக்கக்கூடிய ஒரு விமானம் என்றும் கடலோர காவல்படையுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த விமானத்தை பற்றி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக தேடக்கூடிய பணிகளையும் ஈடுபட்டு வருவதாகவும், உயிரோட 2 விமானிகளையும் அதிகாரியும் 3 பேரையும் உயிரோடு மீட்பதற்கான எல்லா நடவடிக்கையும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடலோர காவல்படையுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமலா, கோகுல், தேடும் பணியில் ஏதாவது தகவல் வெளியாயிருக்கா? அதாவது குறிப்பாக இந்திய கடலோர காவல்படையுடைய 5 நவீன கப்பல்கள், அதே போல கடற்படையுடைய 4 கப்பல்கள், தமிழக கடலோர காவல்படையும் தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்காங்க. அனைத்து படகுகளும் சென்னை முதல் ராமேஸ்வரம் முதல் ஒரு 10 நவீன ரோந்து படகுகள் மூலமும் தமிழக கடலோர காவல்படையும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தமிழக கடலோர காவல்படையுடைய கூடுதல் DGP சைலேந்திரபாபு நம்மிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது இதுவரை அந்த விமானத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கடலோர காவல்படைக்கோ கடற்படைக்கோ இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் தெரியவில்லை என்பதால் தொடர்ச்சியாக கண்காணிக்க பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், இன்று நடைபெற இருந்த ஆபரேஷன் ஆம்லா பாதுகாப்பு ஒத்திகை இந்த ரோந்து விமானம் மாயமானதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமலா, அடுத்ததாக ரோந்து விமானம் மாயம் தொடர்பாக கடலூரிலிருந்து தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். எப்போது ரோந்து விமானம் மாயமானது, அதை பற்றி சொல்லுங்க.
அதாவது இன்னைக்கு காலையில் 6 மணியிலேருந்து நாளை மாலை 6 மணி வரைக்கும் 36 மணி நேரம் வந்து இந்த ஆப்ரேஷன் ஆம்லாக் ஒத்திகை நிகழ்ச்சி வந்து கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தின் கடலோர மாவட்டமான 13 மாவட்டங்களில் வந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சி வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னால் தான் வந்து இந்த விமானம் மாயமான தகவல் வந்து தெரிய வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து நேற்று இரவு 9 மணி அளவில் வந்து காணாமல் போயிருக்குது. அது வந்து கடலூர்லேருந்து ஒரு 37 நாட்டிக்கல் மைலில் காணாமல் போயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை வந்து இப்போ வந்து கடலூரில் இருக்க கடலோர காவல் படையினர், தமிழக கடலோர காவல் படையினர் வந்து இந்த பகுதியில் மீன் பிடிக்க போகிற மீனவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி விமானம் ஏதாவது வந்து தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவங்களும் வந்து தற்போது தேடும் பணியில் வந்து ஈடுபட்டு. எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் தமிழக கடலோர காவல் படை அதிகாரிகள் வந்து ஒரு குழுவாக பிரிஞ்சு தற்போது ஒரு படகுல வந்து கடலுக்குள்ளே சென்றுட்டு இருக்காங்க. இவங்க வந்து அங்கே பார்க்குற மீனவர்கள்ட்டையும் கேட்குறாங்க, இதே போல் விமானம் ஏதாவது தென்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விமானம் வந்து தண்ணியில் மிதக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடைந்திருந்தால் மட்டுமே தண்ணிக்குள்ளே முழுவும், மற்றபடி வந்து இந்த விமானம் வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அதன் காரணமாக இந்த விமானம் வந்து தண்ணியில் மிதக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் இதில் இருந்த 3 பேரையும் உயிரோடு மீட்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதன் காரணமாக வந்து இவங்க முழுமையாக வந்து மீனவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் கடலூர் மாவட்ட மீனவர்கள் வந்து இன்றைக்கி காலை முதலே வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. இன்றைக்கி காலை 4 மணிலேருந்து அவங்க போயிருக்க காரணத்தினால அவங்கள்ட்ட ஏதாவது தென்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலும் வந்து ஆழ்கடலில் மீன் பிடிக்கிட்டு இருக்க மீனவர்கள்ட்டையும் இவங்க வந்து அவங்களுடைய செல்ஃபோன் எண்கள் மூலயமா வந்து அவங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஏதாவது விமானம் தென்பட்டால் உடனடியாக வந்து தெரிவிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக மாயமான விமானம் கடைசியாக திருச்சியில் உள்ள ரேடரில் பதிவானதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், மாயமான விமானம் குறித்து ரேடரில் பதிவான தகவல் என்னன்னு சொல்லுங்க. இந்தியாவில் உள்ள முக்கியமான வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் கடல் வழியாக தாக்குதல் நடத்துவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஆபரேஷன் ஆம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் இதுபோன்ற ஆபரேஷன் ஆம்லா ஒத்திகை இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நடப்பதாக இருந்தது. இதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக திருச்சி, அதாவது சென்னையில் இருந்து கப்பற்படைக்கு சொந்தமான டோர்னியர் என்கிற ஒரு குட்டி ரக விமானம் நேற்று இரவு 9 மணிக்கு அங்கிருந்து கிளம்பியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த விமானம் என்பது மீண்டும் 10 மணிக்கு வந்து சேர வேண்டிய விமானம் மீண்டும் வராத காரணத்தினால் அந்த கப்பற்படையினர் மிகுந்த பதட்டம் அடைந்தனர். இது குறித்து விசாரித்த பொழுது இந்த விமானமானது ஒரு பைலட் மற்றும் 2 பைலட்டுகள், ஒரு அப்சர்வர் என 3 பேர் அந்த விமானத்தில் இருந்திருக்கின்றனர். இந்த விமானம் வந்து திருச்சி மாவட்ட வான் எல்லையில் பகுதியில் 9:23, அதாவது இரவு 9:23 மணிக்கு பதிவாயிருக்கிறது. அதன் பிறகு அது தொடர்பான எந்த விவரமும் இங்கு தெரியப்படவில்லை. காரணம், அதில் உள்ள அனைத்து பாதுகாப்பு அம்சங்களில் உள்ள அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இது தொடர்பான எந்த விவரம் இந்த திருச்சி மாவட்ட வான் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தெரியவில்லை. இந்த விமானத்தை தேடுவதற்காக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை கப்பல் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கடலோர காவல் படையிலிருந்து சென்னையிலிருந்து ஒரு தனியாக ஒரு கப்பல் படைக்கு உண்டான ஒரு கப்பல் தற்பொழுது கடலூர் நாகப்பட்டினம் இடையே தேடுதல் வேட்டை நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கப்பலானது மதியம், அதாவது 12 மணி அளவில் தனது தேடுதல் வேட்டையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர கடலூர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ பகுதியில் சேர்ந்த மீனவர்களிடம் இந்த விமானம் தொடர்பான தகவல் இருந்தால் தெரிவிங்கள் என்று கடலோர காவல்படையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதுவரையினால எவ்வித விவரமும் தெரியவில்லை என்பது தற்போதைய நிலை.